பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழனிக்கு ரொம்பவே பயங்கர சந்தேகமா இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு கதிர்க்கு கால் பண்றாங்க. பழனியோட போனை பார்த்ததும் சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க. கதிரே, இங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீ என்னுடைய மாப்பிள்ளைன்றது எனக்கு தெரியும். என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறைக்க மாட்டேன்னு தெரியும். குடும்பத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கும் சொல்லலைன்னா கூட எனக்காக இந்த விஷயத்த நீ சொல்லி ஆகணும். உன் மாமா மேல நீ வச்சிருக்க பாசம், அன்பு உண்மைனா நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, என்ன விஷயத்த நீ கேக்குறன்னு எனக்கு புரியல. அண்ணன் உன் கூட தான் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்காரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் போனதை நானும் தெருமுக்குல இருந்து பார்த்தேன். அதே மாதிரி சக்திவேல் அண்ணனும் குமாரும் பார்த்துட்டு கோபப்பட்டதையும் பார்த்தேன். இவங்க எல்லாமே இந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது முத்துவேல் அண்ணன் உன்கிட்ட உறவாடிட்டு இருக்காரு. இது என்னவோ நல்ல விஷயம்தான். ஆனா முத்துவேல் அண்ணன் முன்ன மாதிரி கிடையாது. எதா இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறது. இந்த மாதிரி குழப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு நீ துணையா இருக்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ முன்ன மாதிரி கிடையாது. ராஜி கிட்ட சரியா பேசுறதுல. ராஜா என்கிட்ட போனை பண்ணி அவ்வளோ புலம்பனா. நீ அப்படியெல்லாம் இருக்கிறவனே கிடையாதே. என்னாச்சு சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, விடு மாமான்னு சொல்றாங்க. இல்லடா கதிரு, நீ என்கிட்ட இப்ப விஷயத்த சொல்றியா இல்ல நான் நீ எங்க இருக்கன்னு தேடி வரட்டுமான்றாங்க. மாமா விடு மாமா, என் மேல நீ வச்சிருக்க அன்பு பாசம் உண்மைனா நீ என்கிட்ட விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வந்து கேக்குறாங்க. பழனி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கதிர் வந்து, மாமா உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன். ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தயவு செஞ்சு நீ வந்து யார்கிட்டயும் சொல்லாம இருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி, முதல்ல என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்ப வந்து உங்களுடைய அண்ணா, அதாவது என்னுடைய மாமாவை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, புரியலையே எனக்குன்னு சொல்றாங்க. சொல்றத கேளு மாமா, நான் பார்த்தேன். யார்கிட்ட தெரியுமா? கேன்சர் வந்தவங்க பார்க்குற டாக்டர் கிட்ட பார்த்தேன். உடனே இவர் போனதுக்கு அப்புறமா நான் போய் டாக்டர் கிட்ட பேசினேன். அவருக்கு கேன்சர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்தது. அதை பார்த்து எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆச்சு. உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது. அதனால போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தா கேன்சர் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மெயின் டாக்டர் கிட்ட அவரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் திருச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அதில் பிரச்சனை நடந்தது உனக்கே தெரியும் இல்லை. இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் நானும் யாரும் வீட்டில் சொல்லலை. ஏன் மாப்பிள்ள, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக மாப்பிள்ள இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலைன்னு சொல்கிறாரு. ஆமா மாமா, அவரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னால் எப்படி சொல்ல முடியும்? இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுவும் குறிப்பாக அவருடைய தம்பிக்கு தெரியக்கூடாது. அவரோட தம்பி வெளியில் பார்க்க தான் வீரப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் துடிச்சு போயிடுவான். அதனால இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நான் யார்கிட்டயுமே சொல்லலை. என்னதான் இருந்தாலும் நீ வந்து எனக்கு எப்படின்னு தெரியும். என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு என்ன கட்டாயப்படுத்தி நீ கேட்டதுனால நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு மாமா. கவலைப்படாத, அவருக்கு கண்டிப்பா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். ஆப்ரேஷன் பண்ணா அவர் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அவருக்கு ரெக்கவர் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஏமாப்புல, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன். அங்க இருக்கவங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நீ பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்கடா. 10 லட்ச ரூபாய் அப்ப ஆப்ரேஷனுக்காக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா அண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மாமா, நான் கூட அதை ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இல்ல வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்தி தான் அந்த அமௌண்ட்டை அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. சரி மாப்பிள்ள, நான் வேணும்னா வரட்டுமையா, அங்க வந்து நான் என் அண்ணனை பார்க்கட்டுமையான்றாங்க. மாமா, இந்த விஷயம் அவருக்கு தெரியாம தான் உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். நீ வீட்டுல இருக்க யாருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனை வந்து கதிர் கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க. முத்துவேல் அங்க நின்றுட்டு இருக்காங்க. யார்கிட்ட என்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க. இல்ல, என்னை பத்தி தான் யாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னேனே, யார்கிட்ட சொன்னேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, பழனி மாமா தான் என்கிட்ட கட்டாயப்படுத்தி கேட்டாரு. அதனால வேற வழி இல்லாம அவர்கிட்ட சொல்லிட்டேன்றாங்க. ஏன் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டியா? அதனாலதான் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா முத்துவேல் பேசுறாங்க. எப்படினாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியதானே போகுது. இப்ப மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. இதை நினைச்சலாம் நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்து இப்ப முத்துவேல் கதிர் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. நீங்க ஆபரேஷனுக்கு தயாரா? உங்க மனசை நீங்க பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தா மட்டும்தான்
ஆப்ரேஷன் நல்லபடியா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கதிர் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுமான்னு சொல்லி கேட்டா, அதுவும் கேள்விக்குறிதான்னு சொல்லிட்டு டாக்டர் கதிர் கிட்ட சொல்ல, இத கேட்டு கதிர் ஷாக் ஆகுறாங்க. இப்போ முத்துவேல் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியா திரும்பி வருவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.